நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்திங் விளையாடுறதுக்காக நளினி அவங்களும் அவங்க சூஸ் பண்ண நம்ம கிளாஸ் ரூமுடைய வாழுப்பையன் குழப்பவாதி தரணும் 2 பேர் ரெடியா இருக்காங்க. ரெடியா? ரொம்ப சிம்பிள். உங்க முன்னால வச்சிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்னன்னு கையால தொட்டு பார்த்து சொல்லணும். கரெக்டா சொல்லணும். ரேண்டமா சொல்லக்கூடாது. கரெக்டா சொன்னாதான் உங்களுக்கு 4 மார்க். 5 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ 20 மார்க்ஸ் இந்த ரவுண்ட்ல நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ரெடி தானே 2 பேரும்? ரெடி. லெட்ஸ் பிகின் தி கவுண்ட் டவுன். Ready, steady, go. தரன் கை தூக்கிட்டாரே. ஸ்ட்ராபெரி. சோ 2 பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சு ஆனா அவர் தான் ஃபர்ஸ்ட் கை தூக்குனார். ஆனா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்ம தரன் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால நளினிக்கு மார்க் கிடையாது. அடுத்ததுல அவங்க மார்க் எடுக்கறாங்களா அப்படினு பார்க்கலாம். ரெடியா இருங்க, விட்டுறாதீங்க. 4 மார்க் இருக்கு. தரன் ரெடியா? ஓகே, லெட்ஸ் பிகின் தி கவுண்ட் டவுன். Ready, steady, go. Go. அவ்வளவுதான், கை தூக்கிட்டாங்க, கை எடுத்துடணும். ஓகே, எஸ். தப்பா சொல்லக்கூடாது. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? ஓரளவுக்கு. ஓகே, என்னது? ஏதோ ஒரு பறவை. ஏதோ ஒரு பறவை. நல்லா பறக்குறீங்க போங்க. பறவையா? நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க மேடம். இல்ல, ஓரளவு பறவைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லன்னு நினைச்சிருக்கேன். அதுவும் ஏதோ ஒரு பறவைன்னு வேற சொல்றீங்க. இந்த பிள்ளைங்க என்னமோ விளையாடுறதெல்லாம் கொண்டு வந்து வச்சா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் அதுதான் ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல வேற என்னத்தை கொண்டாந்து வைக்கிறது நாங்க. சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, திரும்ப கெஸ் பண்ணி பாருங்க. நீங்களே சொல்லுங்க ராஜா. தெரியல. அவருக்கு தெரியல, உங்களுக்கு தாங்க லக்கி சான்ஸ். திரும்பலாம் கை வைக்க கூடாது. நீங்க ஏற்கனவே கை வச்சு பார்த்ததுல ரீகலெக்ட் பண்ணி யோசிச்சு பாருங்க அது என்னவா இருக்கும்னு. என்ன சாமி நீங்க என்ன சொல்ல போறீங்க? எனக்கு தெரியல இன்னும். என்னப்பா இது? இருக்கிறதுலயே வச்சிருக்கிறதுலயே பெரிய ஆப்ஜெக்ட் அதுதான். எடுத்து பாருங்க. எலிஃபென்ட்டா? எடுத்து பாருங்க. ஓ மை காட். கடை யானை. யானை. எடுத்து பாத்தீங்களா? யானை. ஓகே. ஏன் யோசனையே வரலையா யானைன்னு? எனக்கு வரல. தும்பிக்கை எல்லாம் பார்க்கல. ஓ, தும்பிக்கையெல்லாம் பார்க்கலையா? பாருங்க, ரெண்டும் போச்சு. சரி, பரவாயில்ல. பரவாயில்லையா? என்ன இப்படி ஸ்டூடெண்டா இருந்தா இப்படி கொஞ்சம் பிரிஸ்கா அடுத்ததுல டக்குன்னு பிடிச்சிருங்க. பாப்போம். ஓகேயா? இல்ல அவன் சொல்லிடுவாரேன்னு பார்த்தேன். அவர்லாம் சொல்ல மாட்டாரு. நான் சொன்னா உங்களுக்கு பாயிண்ட் கிடையாது. பாத்தீங்களா? சரி, நீங்க எடுத்துக்கோங்க என்னோட பாயிண்ட். எனக்கு பாயிண்ட் கிடையாது. அவருக்கு பாயிண்ட் இல்ல, அவங்க தானே புது ஸ்டூடெண்ட் பாவம். அடுத்த ஆப்ஜெக்ட் போலாமா? 2 பேர் ரெடியா? ஓகே, லெட்ஸ் பிகின் தி கவுண்ட் டவுன். Ready, steady, go. கை எடுத்துரு. அவ்வளவுதானே, அவங்க கை தூக்கிட்டாங்களே. என்னது? பைக். பைக்கா? பைக் நல்லா ஓட்டுறீங்க. பைக்கா அது? பைக். என்ன அவங்க சொன்னது நீ சொல்ற? அது பைக் மாதிரி ஒண்ணுதான். ஆனா பைக்கா? பைக் டாய் தான் அது. என்ன நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? சரி, எடுத்து பாருங்க. சைக்கிள். எடுத்து பாருங்க. சைக்கிளே. இட்ஸ் a சைக்கிள். நான் சொன்னது ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உள்ள ஒரு பொருள் தான். டயரை பார்த்த உடனே பைக்ன்றீங்களோ? அதான் பட்டுன்னு பற்றாம கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா, கொஞ்சம் எல்லாத்தையுமே டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். அவசரம் தானே லைஃப். ஆனா பரவாயில்ல, இந்த 3 அவசரம் தான் லைஃப்ல, அது இருக்குதான். அதனால கொஞ்சம் பொறுமையா பண்ணீங்களா ஈஸியா பண்ணிடலாம். சம்திங்ல சோ ஃபார் மார்க்கே எடுக்கல. அடுத்த 2 ஆப்ஜெக்ட்ல எந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படிங்கறத பொறுத்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியும். அடுத்த ஆப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடியா நல்லி மேம்? யா. லெட்ஸ் பிகின் தி கவுண்ட் டவுன். Ready, steady, go. நீங்க மெதுவா பண்ணுங்க. நீங்க அது பையன் முந்திரி கொட்டை மாதிரி கையை தூக்குறோம். முந்திரி போட்டேனா அவனுக்கு தெரிஞ்சவனே கை தூக்குறான். அதுக்கு என்ன பண்றது? சரி, ஃபர்ஸ்ட் அவர் தான் கை தூக்குனாரு. கேப்போம் கரெக்ட்டான்னு தெரியல. Trophy. கரெக்ட் ஆன்சர். கப் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ராஃபி. நான் வின் பண்ணிட்டேன். ஓகே, எஸ், வாங்கிட்டாரா? ட்ராஃபியை வாங்கிட்டாரு. கோபி சார் வந்து அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ன்றார்ல, அப்பயே டிராவல் பண்ணாமீங்க, ரொம்ப லேட் ஆகுது. நானா? கை தூக்க. லாஸ்ட் ஆப்ஜெக்ட், லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ. இந்த ரவுண்ட்ல 4 மார்க் எடுக்கிறதுக்கு இன்னமும் வாய்ப்பு இருக்குது. 2 பேர் ரெடியா இருக்கீங்களா? எஸ். லெட்ஸ் பிகின் தி கவுண்ட் டவுன். Ready, steady, go. கை தூக்கிடுங்க. ஓகே, கை தூக்கிட்டீங்க. கரெக்டான்னு சொல்றீங்களான்னு பாப்போம். சொல்லுங்க. டேபிள் டென்னிஸ். இட்ஸ் a டேபிள் டென்னிஸ் பேட். ஷூரா? யா, ஷூர். ஏற்கனவே யானைய பறவைனால நீங்க. ஆமா, இல்ல ஷூரா. ஷூரா? நீ என்ன நினைக்கிற? உனக்கு என்னன்னு தெரியலையா? இட்ஸ் a டேபிள் டென்னிஸ் பேட். ரைட் ஆன்சர்.
வெற்றிகரமாக இந்த ரவுண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சீங்க. உங்களோட ஆசீர்வாதம். அது வரைக்கும் ஓகே.